ஸோ, நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாண்டாஸ் லைப்ரரி பத்தி பார்க்கலாம். ஸோ, பாண்டாஸ் வந்து ஒரு பைத்தான் லைப்ரரி. ஸோ, எதுக்குன்னா இது வந்து ம் ஸோ, பாண்டாஸ் மீனிங் என்னன்னா, பேனல் டேட்டா. பேனல் டேட்டான்ட்டு ஒரு டெர்ம் இருக்கு. அது வந்து எக்கனாமிக்ஸ்ல வந்து பேனல் டேட்டானா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கருந்து தான் பேனல்லேருந்து டேட்டாலேருந்து டிஏ. ஸோ அங்கருந்து தான் பாண்டாஸ் வந்துச்சு. ஸோ அந்த நேம் டிரைவ் ஆச்சு. ஸோ அது இல்லாம வந்து இன்னொன்னு சொல்லலாம் பைத்தான் டேட்டா அனலைசிஸ் டூல் அப்படின்ட்டு சொல்லலாம் பாண்டாஸ. ஸோ இது என்னன்னா ஆக்சுவலா டேட்டாஸ் இருக்கும். நம்ம அத வந்து அனலைஸ் பண்றதுக்கு நெறைய ஃபங்ஷன்ஸ் முன்னாடியே வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பாண்டாஸ் லைப்ரரி. ஸோ வந்து இத நம்ம முன்னாடியே சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இத அப்பதான் இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து நான் வந்து ஜூபிட்டர் நோட்புக்ல தான் இது ரன் பண்றேன். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணலைன்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஸோ நம்ம வந்து பாண்டாஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ட்டா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும் லைப்ரரிய. ஸோ இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ ஏற்கனவே நம்ம சிஸ்டம்ல இருக்கு. நான் யூஸ் பண்றதுக்கு அத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்ல. நம்ம வந்து வேற எந்த லைப்ரரி யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் நம்பைன்ற லைப்ரரி இருக்கு. ஸ்கைகிட் லேர்ன்ன்ற லைப்ரரி இருக்கு. ஸோ நெறைய இருக்கு. எது யூஸ் பண்ணனாலும் இம்போர்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஓகே. இது ரன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பாண்டாஸ்ல வந்து ஒரு டேட்டா செட்ட தான் நம்மளுக்கு ரியல் டைமா கிடைக்கும். நம்ம கிரியேட் பண்றதும் டேட்டா செட் தான். அதில தான் நம்ம அனலைஸ் பண்ணணும். ப பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ இங்க வந்து பாண்டாஸ்ல வந்து டேட்டா செட்ட வந்து எப்படி லோட் பண்ணலான்னா, டேட்டா ஃப்ரேம்ன்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ டேட்டா செட்ட அப்படியே வந்து எப்படி மாத்தணும்னா, பாண்டாஸ்ல அனலைஸ் பண்றதுக்கு டேட்டா ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அத நம்ம வந்து சிஎஸ்வி ஃபைலு, எக்ஸெல் ஃபைலா இருந்துச்சுன்னா, அப்படியே நம்ம டேட்டா ஃப்ரேமா அதுவா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ சப்போஸ் நம்ம இங்க வந்து அ என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசிக்கா வந்து ஒரு டிக்ஷனரி பைத்தான் நார்மல் டிக்ஷனரில அ ஒரு நேமு, ஏஜ், ஜெண்டர், மார்க்ஸ் காலம்ல ஒரு லிஸ்ட்ட போட்டு குடுத்துருக்கோம். எத்தன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11 நம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ ஸோ இதுதான் வந்து பைத்தான் டிக்ஷனரி இது பேசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இத ரன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பாண்டாஸ்ல எப்படி டேட்டா ஃப்ரேம கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸோ இதுதான் வந்து பாண்டாஸ்ல வந்து டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ப நம்ப அந்த வேரியபிள்ல தான் அந்த டேட்டா ஃப்ரேம் இங்க குடுத்திருக்கிற டிக்ஷனரி வந்து அந்த வேரியபிள்ல தான் கன்வெர்ட் ஆகப்போகுது. ஸோ நம்ம எந்த நேம் வேணா குடுத்துக்கலாம். அதான் நம்ம டேட்டா ஃப்ரேம். ஸோ இனிமேல் நீங்க அனலைஸ் பண்றது அதில தான் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன குடுக்குறேன்னா டிஎஃப் டேட்டா ஃப்ரேம்க்கு ஷார்ட் ஃபார்மா டிஎஃப் குடுத்துட்டு, ஸோ எந்த லைப்ரரி மூலியமா அத கன்வெர்ட் பண்ண முடியும்? ஸோ பாண்டாஸ் லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க எங்க இப்ப வச்சிருக்கோம்னா, இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி. ஸோ பாண்டாஸ தான் இம்போர்ட் பண்றோம். ஸோ அத வந்து பிடின்ற ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறோம். பாண்டாஸ்ன்ற ஃபுல் நேம் எழுதாம பிடின்ட்டு நம்ம எது வேணா எழுதிக்கலாம். ஸோ டிஏபிசி எது வேணா எழுதிக்கலாம். ஸோ நம்ம பாண்டாஸ் ஆஸ் பிடின்னு எழுதிக்கிறோம். ஸோ ஓகே. பிடி டாட் ஸோ பாண்டாஸ் லைப்ரரியில நம்மளுக்கு என்ன தேவைன்னா, டேட்டா ஃப்ரேம்ன்ற மெத்தட் தேவை. ஸோ பாண்டாஸ் டாட் டேட்டா ஃப்ரேம். ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேம வந்து எத வந்து டேட்டா ஃப்ரேமா மாத்த போறோம்னா, இந்த டிக்ட் 1. ஸோ இந்த டிக்ஷனரிய தான் வந்து நம்ம டேட்டா ஃப்ரேமா மாத்த போறோம். ஸோ இப்போ மாத்தியாச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணணும்னா, பைத்தான்ல எப்படி பண்ணுமோ, பிரிண்ட் போட்டு அ ஸோ இது மாரி இருக்கும். இதுதான் வந்து நம்ப லோட் பண்ணியாச்சு. டிக்ட்1 சாரி. நான் இங்க வந்து டிக்ஷனரிய பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்ப நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம்னா, டிஎஃப்.
ஸோ இதுதான் வந்து டேட்டா ஃப்ரேம். புரிஞ்சுச்சா? டிக்ஷனரி வந்து வந்தப்போ நார்மல் டிக்ஷனரியா இருக்கு. ஸோ டேட்டா ஃப்ரேம்ன்னும்போது அலைன்மென்ட் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸா அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம்க்கும் நார்மல் டிக்ஷனரிக்கும் டிஃபரன்ஸ். ஸோ ஓகே. ஸோ இது வந்து நம்ம பிரிண்ட் போடாம நார்மலா டிஎஃப்ன்னு போட்டா கூட இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மல் பைத்தான் டேட்டா ஃப்ரேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டை வந்து நம்ம லோட் பண்ணியாச்சு. ஸோ அதாவது டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இப்போ வந்து 10 தான் இருக்கு. 10 டேட்டா தான் இருக்கு. 10 ரோஸ் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா வந்து ஒரு எக்ஸெல் ஷீட்ட ஒரு ஒரு 50, 60 எம்பி எக்ஸெல் ஷீட் குடுத்தான்னா, நம்மளால ஒவ்வொரு ரோ எண்ண முடியாது. கடைசி வரைக்கும் போயிட்டு ஆ எண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு டேட்டா எப்படி இருக்கு? எத்தன காலம்ஸ் இருக்கு? எத்தன ரோஸ் இருக்கு? டேட்டாவோட வேல்யூ என்ன இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும்னா, ஸோ ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 ரோ, 6 ரோ, 7 ரோ பார்க்கணும்னா எப்படி போகணும்னா, ஸோ டிஎஃப் டாட் ஹெட்ன்ற ஒரு மெத்தடு போட்டோம்னா, ஸோ இது டிஃபால்ட்டா 5 டாப் 5யோட ரோஸ் வரும். ஸோ நம்ம உள்ள எத்தனை ரோஸ் வேணும்னு குடுத்துக்கலாம். டாப் 3 வேணும்னா டாப் 3. ஸோ அதே மாரி எனக்கு லாஸ்ட் டேட்டா வேணும். லாஸ்ட்ல இருக்கிற டேட்டாஸ்லாம் வேணும்னா அதே மாரி டிஎஃப் டாட் டெய்ல்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. டெய்ல அப்படியே குடுத்தோம்னா டாப் 5 டெய்ல் வரும். நம்ம உள்ள வந்து நம்மளுக்கு தேவையான டேட்டா மட்டும் கேட்டா வரும். ஸோ ஓகே. ஸோ இப்போ வந்து டேட்டா செட் இருக்கு. நம்மளுக்கு வந்து மொத்தமா எத்தனை ரோஸ் இருக்கு, எத்தனை காலம்ஸ் இருக்கு அப்படின்ட்டு தேவைன்னா நம்மளுக்கு அது ஒரு மெத்தட் இருக்கு. df டாட் ஷேப் இது மெத்தட் கிடையாது. ஜஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ எத்தனை ரோஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரோஸ், செகண்ட் இருக்கிறது காலம்ஸ். ஸோ 10 ரோஸ், 4 காலம்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் வேணும். நம்ம அந்த டேட்டா செட் பத்தி என்ன எத்தனை ரோ இருக்கு, எத்தனை காலம் இருக்கு, அந்த காலமோட டேட்டா டைப் என்ன, ஸோ அது ஸ்டோர் பண்றதுக்கு மெமரி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஸோ டிஎஃப் டாட் ஷேப்ல வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் தெரிஞ்சிரும். ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது இன்னொரு மெத்தட். ஸோ டிஎஃப் டாட் இன்ஃபோன்னு போட்டா நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ், ஸோ அதாவது காலம் அண்ட் நேம்ஸ் வந்துருது. டோட்டல் 10 என்ட்ரீஸ் இருக்கு. 0 to n இண்டெக்ஸிங் வந்து 0 to n இருக்கு. ஸோ காலம்ஸ் வந்து டோட்டல் 4 காலம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலம்லயும் வந்து காலம் நேம் காலம்ல வந்து நல் வேல்யூஸ் மொத்தமே 10 காலம்ஸ் இருக்கு. அதுல வந்து நான் நல் வந்து எதுவுமே இல்ல. ஐ மீன் நல் வேல்யூஸே இல்ல. ஸோ சப்போஸ் நம்ம நல் வேல்யூஸ இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னா பார்க்கலாம். ஓகே. இது நம்ம லேட்டரா பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஸோ ஈச் காலமோட டேட்டா டைப். ஸோ நேம்ன்றது வந்து ஆப்ஜெக்ட், ஏஜ் இன்டீஜர், தென் ஜெண்டர் ஆப்ஜெக்ட் இன்டீஜர். ஸோ அப்புறம் மெமரி ரிக்வயர்மெண்ட். ஸோ இந்த ஹோல் டேட்டா ஃப்ரேமை லோட் பண்ணுறதுக்கு 452 பைட்ஸாக இருக்கு. ஓகே. எஸ் ஓகே. செக் நல் வேல்யூஸ் இந்த டேட்டா செட். ஸோ நம்ம இப்போ வந்து எந்தெந்த காலம்ஸில் நல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு டிஎஃப் பிரிண்ட் பண்ணால் என்ன வரும்? ஹோல் டேட்டா செட். ஸோ நம்ம அந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து என்ன வேணும்னா இஸ்னல்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. இஸ்னல் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறோம். இஸ்னல் அப்படின்ட்டா நல்லா இல்லையா அப்படின்னா ஆமா இல்லை 2 ஆன்சர் தான் வேணும் எனக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு செல்லும் போயிட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா நல் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஸோ இப்போ நம்மளுக்கு டோட்டலாக வேணும். எனக்கு இந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக எண்ண முடியாது. ஸோ எனக்கு காலம் வைஸாக வேணும் அப்படின்ட்டுனா ஸோ இப்படி போட்டோம்னா காலம் வைஸாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு இப்போ ரோ வைஸாக வேணும் அப்படின்னா சம் உள்ளே போட்டு எந்த மாதிரி சம் எந்த சைடு சம் பண்ணணும். ஸோ ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா காலம் வைஸ். ஸோ இப்போ இருக்கிறதே அப்படியே தான் வரும். டிஃபால்ட்டு காலம் தான். ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0னாலும் காலம் தான். ஸோ இப்போ ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 ரோ வைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற நல் வேல்யூஸ் எத்தனை அப்படின்னா 0. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ வந்து கெட் ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அபவுட் த டேட்டா ஃப்ரேம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன? மீடியன், மோடு, ஃபர்ஸ்ட் குவார்டைல், செகண்ட் குவார்டைல், தேர்ட் குவார்டைல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு வேணும்னா வந்து அதுக்கு ஒரு
ஷார்ட்கட் இருக்கு, மெத்தட் இருக்கு. ஸோ df டாட் டிஸ்கிரைப். ஸோ ஓகே, df டாட் டிஸ்கிரைப் போட்டோம்னா, ஸோ ஒவ்வொரு காலம் ஓட கவுண்ட் எத்தனை கவுண்ட்டு, மீனு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம், குவார்டைல் ரேஞ்சஸ் அண்ட் மேக்ஸிமம். ஸோ அது வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏஜுக்கும் மார்க்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்குது: நேமு, ஏஜ், ஜெண்டர், மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து என்னன்னா, இது வந்து டிஸ்கிரைப் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நியூமெரிக்கல் டேட்டாக்கு மட்டும்தான் வரும் டிஃபால்ட்டாக. நியூமெரிக்கல் டேட்டாக்கு மட்டும் தான் இதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஸோ எனக்கு எல்லாமே வேணும், எல்லா காலம்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா நம்மள அதுக்கும் போட்டுக்கலாம். ஸோ இன்க்ளூட் ஆல், இன்க்ளூட் உள்ள போட்டு இன்க்ளூட் ஸோ இன்க்ளூட் ஆல்னா எல்லா காலம்ஸ்க்கும் வந்துடும். ஸோ ஸோ இங்கே வந்து அப்ளிகபிள் இல்லாததுக்கெல்லாம் நல் வேல்யூஸ் நான் அப்படின்ற வேல்யூ வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹோல் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இப்போ வந்து நான் வந்து டேட்டா செட் பார்க்குறேன், ஒரு பெரிய டேட்டா செட்டு. நான் என்கிட்ட கொஞ்சம் ஒரு காலம் பார்க்குறேன். சப்போஸ் ஜெண்டர்ன்ற ஒரு காலம் பார்க்குறேன். எனக்கு வந்து 2 ஜெண்டர் தான் இருக்கும், நம்மளுக்கு தெரியும் அது. ஸோ அது இதுவே இல்லாமல் வேற ஏதாச்சும் ஒரு காலம் நேம், வேற ஏதாச்சும் ஜெண்டர் வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணது முடியாது. ஸோ அப்போ வந்து யூனிக் வேல்யூஸ், நம்பர் ஆஃப் யூனிக் வேல்யூஸ்னா எத்தனை தனித்தனி வேல்யூ இருக்கு அந்த காலம்ல அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, ஸோ டிஎஃப் எந்த காலம் நம்ம இப்போதைக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஜெண்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அனதர் மெத்தட் யூனிக்ன்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ யூனிக்ன்ட்டு போட்டோம்னா எத்தனை வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஃபீமேல்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது, மேல்ன்ற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அந்த டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதுவே வந்து எனக்கு வந்து எத்தனை இருக்குது, ப்ளஸ் அதோட வேல்யூ கவுண்ட்ஸ். ஈச் ஃபீமேல்னா எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க, மேல்ஸ்னா எத்தனை மேல்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு எனக்கு வேல்யூ வரணும். ஸோ அதுக்குனாலும் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டிஎஃப் ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேல்யூ கவுண்ட்ஸ். இது நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறப்போ இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இது பேசிக்னா நம்மளுக்கு இப்போது சம் ப்ராசஸ் நடக்கணும்னா இதெல்லாம் செக் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து இந்த மெத்தட்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து 5 இருக்காங்க டோட்டல் 10ல் ஃபீமேல் 5, மேல் 5. ஓகே, ஸோ ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிட்வீன் 90 அண்ட் 100 மார்க்ஸ். ஓகே, மார்க்ஸ் போத் இன்க்ளூசிவ் யூஸிங் பிட்வீன் மெத்தட் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ என்னென்னா 90லேருந்து 100 மார்க், 90யும் சேர்த்து 100ம் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஸோ ஃபஸ்ட்டு என்ன டிஎஃப் என்ன, ஹோல் டேட்டா செட். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்னன்னா மார்க்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ மார்க்ஸ் காலம் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து மார்க்ஸ் எனக்கு என்ன தேவை, கிரேட்டர் தென் 90 ஃபஸ்ட்டு அது எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இன்க்ளூசிவ் வேணாம், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90க்கு மேலே யார் இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன செக் பண்ணணும்னா, இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்னா, ஒவ்வொரு ரோவாக போயிட்டு அது கிரேட்டர் தென் 90யா ரெண்டே ஆன்சர் தான், ஆமாம் இல்லை. ஸோ அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படி தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது எப்படி ஆன்சர் வரும்னா, ஒவ்வொரு ரோவுக்கு போயிட்டு ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த ரோலெல்லாம் வந்து கிரேட்டர் தென் 90 இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ட்ரூ ஃபால்ஸ் இருக்கா. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, எனக்கு என் டேட்டா ஃப்ரேம் வேணும், எங்கெங்கெல்லாம் ட்ரூ இருக்கோ அங்கே மட்டும்தான் வேணும். ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 எங்கெல்லாம் இருக்கோ ட்ரூ வேல்யூஸ் இருக்கிற இடத்துல தான் எனக்கு என் டேட்டா ஃப்ரேம் வேணும். ஸோ இது வந்து எந்த கண்டிஷனாக நம்ம அப்ளிகை பண்ணலாம். ஸோ ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த டேட்டா ஃப்ரேமை அந்த ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே மாதிரி ஈக்குவல் டு 100 அப்படின்னாலும் இன்னொரு கண்டிஷன் போட்டு 100 நம்மளுக்கு என்ன தேவை, லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 தேவை.
ஸோ எல்லாமே ஏன்னா மேக்ஸிமம் மார்க்கே 100ன்னும் போது எல்லாமே லெஸ்ஸர் தேன் ஈக்குவல் டூ 100 தான் வேணும். ஸோ இப்போ எனக்கு 2த்துக்கும் நடுவுல வேணும் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா 2 கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரேம் எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தானில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் டிஎஃப் greater than equal to 9. ஓகே. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா வந்து ஸோ இதை ரன் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்போ தான். ஸோ இது ஏன் வந்து ரிட்டர்ன் பண்ணலன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகிடும். ஸோ ஸோ இப்போ வந்து இது மாதிரி 2 யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே பைத்தானில் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஆம்பிகிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ரோலையும் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ ட்ரூ இருக்கிற ரோவை மட்டும் தான் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என் டேட்டா ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அங்கே வந்து எது ட்ரூவாக இருக்கோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இவங்க தான் வந்து 94க்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னோட கோல்னா பிட்வீன் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ பிட்வீன் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொன்று இருக்குது. ஸோ டிஎஃப் எந்த காலமில் நான் பிட்வீன் மெத்தட் அப்ளை பண்ண போகிறேன்னா மார்க்ஸ் காலமில் டாட் பிட்வீன். ஸோ பிட்வீன் மெத்தட் வந்து போத் இன்க்ளூசிவ், லெஃப்ட் ரைட் ரெண்டுமே இன்க்ளூசிவாக தான் வந்து எடுத்துக்கும். ஸோ எனக்கு எதுக்குள்ளே வேணும் 90, 100. ஸோ 90, 100 போட்டோன்னா இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா எனக்கு ஹோல் டேட்டா ஃப்ரேம் வராது. ட்ரூவாக ஃபால்ஸாக தான் வரும். ஸோ எனக்கு அப்புறம் தேவையான ட்ரூஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். டிஎஃப் போட்டு ஓகே. ஸோ இதுதான் வந்து பிட்வீன் மெத்தட்ஸ். ஸோ நம்ம என்ன புது மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம்னா ஹெட்டு டெய்ல், நெக்ஸ்ட் வந்து ஷேப்பு, இன்ஃபோ, டிஸ்கிரைப், இஸ்னல்லா இல்லையா நல் வேல்யூஸ் பார்க்குறதுக்கு. ஸோ யூனிக் வேல்யூ கவுண்ட்ஸ். ஸோ வேல்யூ கவுண்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிட்வீன் மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, ஃபர்தர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.